எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு வித்தியாசமான பிராண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். த லிப் பாம் கம்பெனி. ஸோ இது நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த லிப் பாம் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, நயன்தாராவோட பிராண்ட் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. அவங்க லிப் பாம்ஸ் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. இந்த லிப் பாம் கம்பெனி லிப் பாம்ஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் வந்து த லிப் பாம் கம்பெனி. த லிப் பாம் கம்பெனி வந்து நயன்தாரா மட்டும் கிடையாது, இவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரெனிட்டா ராஜன், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த பிராண்டு தான் வந்து த லிப் பாம் கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக்கேஜிங் சொல்லிடுறேன். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வெரி க்யூட் பேக்கேஜிங், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க பேக்கேஜிங் யூனிக்காக இருக்கணும்னு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதுதான் ஒரு விஷயத்தோட பேக்கேஜிங், ஆஸ் வெல் அஸ் ஒரு லிப் பாமோட பேக்கேஜிங். இதில் வந்து மேக்னெட் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து மேக்னெட்டிக், எல்லா லிப் பாம்ஸுமே வந்து மேக்னெட்டிக். ஸோ இது வந்து இன்னொரு லிப் பாமோட பேக்கேஜிங், பார்க்கவே வெரி ப்ரிட்டி அண்ட் நைஸ். அடுத்தது இன்னொரு லிப் பாமோட பேக்கேஜிங். அடுத்தது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டப்பாவில் ஒரு லிப் பாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட பேக்கேஜிங் இது. ஸோ ஒன்று நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பட் பேக்கேஜிங் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக அவங்க பேக்கேஜிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, இது எதுவுமே பிளாஸ்டிக்கில் அவங்க பண்ணல, வுட்டில் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ வித்தியாசம் மட்டும் கிடையாது, ஸோ ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கேஜிங்கில் இன்னொன்று எனக்கு மைனஸாக என்ன பட்டுச்சுன்னா, இந்த பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லிப் பாம் வந்து அப்படியே வெளியில் வந்துடுது ஈஸியாக. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே கீழே விழுந்துருது. இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, ஒன்று விழுது, ஒன்று வந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்படியே இருந்ததுன்னா ஒன்றுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் இப்படி நம்ம மேக்னெட்டிக் வந்து இப்படி ஓப்பன் பண்ணோடனே இப்படியே இருக்கும், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி அப்படியே மேக்னெட் வச்சிடலாம். ஸோ ஒன்று ஏன் வேறு மாதிரி இருக்குதுன்னு தெரியல, பட் அட்டாச்சாக இருந்தால் ஒன்றுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிப் பாம் வந்து இந்த கிளாசி பி லிப் பாம். ஸோ இதோட விலை வந்து 505 ரூபாய். ஸோ இதுதான் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ஹனிபி மாதிரி. ஸோ நல்லா நீங்களே பாருங்கள் லிப் பாம் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஸோ லிப் பாம் எப்படி இருக்குது, பேக்கேஜிங் எல்லாம் ஓகே ஃபைன். லிப் பாம் எப்படி இருக்குது, 805 ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸோட லிப் பாம் எப்படி இருக்குன்னா சூப்பர்பாக இருக்குது. நான் ட்ரை பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிப் பாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றே எனக்கு நெருடல் வந்து ப்ரைஸ் தான். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஒருவேளை இந்த பேக்கேஜிங் வுட் பேக்கேஜிங்னாலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆசமாக இருக்குது லிப் பாம். இது வந்து அந்த லிப் மாஸ்க் மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப விலையாக இருக்குது, பேக்கேஜிங்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு தான் நான் ஒரு மைண்ட் செட்டில் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பர்பாக இருக்குது இந்த கிளாசி பி லிப் பாம். சீரியஸாக இந்த ப்ரைஸ்க்கு வர்த். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னங்க அது துணூண்டு இருக்குது, கொஞ்சம் குவான்டிட்டியாவது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் குவான்டிட்டியாவது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குது இந்த லிப் பாம். கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ விலை, சரி பேக்கேஜிங் வுட்டு யூஸ் பண்ணுறீங்க ஓகே, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு என்னென்னா இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸாவது பண்ணலாமே அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அட்லீஸ்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த விலைக்கும் இந்த குவாலிட்டிக்கும் கண்டிப்பாக பீப்புள் வாங்குவாங்க. ஸோ ப்ளீஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ லிப் பாம். எனக்கு மேங்கோ லிப் பாமில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி பேக்கேஜிங் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங், நயன்தாரா பேக்கேஜிங்கில் இருக்கிறாங்க.
ஸோ இப்படி தான் இருக்குது, பிளாக் கலர். அப்புறம் உள்ளே வந்து இதுதான் லிப் பாம். ஸோ இந்த லிப் பாமோட விலை பார்த்தீங்கன்னா 445 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிப் பாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப் பாமாக முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண லிப் பாமோட கம்பெனின்ற அளவுக்கு கொஷின் பண்ணுற அளவுக்கு எனக்கே இருக்குது. ஏன்னா இது சொதப்பல், இது அந்தளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இல்லவே இல்லை. லிப் பாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது கண்டென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் லிப்ஸ் மாய்ஸ்சரைசிங்காக இருக்குன்னா அந்தளவுக்கு இல்லை. அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. 445 ரூபா இந்த லிப் பாமு. என்ன தான் நம்ம நல்லா எடுத்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து நானும் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஆசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா 445 ரூபாய் என்னும் போது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது இந்த லிப் பாம். ஸோ நெக்ஸ்ட் லிப் பாம் வந்து பீச் லிப் பாம். ஆக்சுவலாக எனக்கு பீச் ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரூட்டாக நான் வந்து அதை இந்த டின்னில் தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த ஸ்மெல்லும் சரி சாப்பிடவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சு. ஸோ பீச் நான் வந்து பார்த்தோன்னே நான் வாங்கினேன். பீச் லிப் பாம்ஸ், பீச் ஃப்ரேக்ரன்சஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம பேக்கேஜிங் வரலாம். வெரி க்யூட் பேக்கேஜிங். ஒரு டீல் சில்வர் இதில் ரொம்ப அழகாக இருந்தது. லிப் பாமும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளாஸியாக இருக்குது இல்லைங்களா அதோட டெக்ஸ்டர். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு வந்து இதோட விலை வந்து 805 ரூபாய். இருக்கிறதுலே இதுதான் வந்து கம்மி விலை லிப் பாம். இதில் வந்து எனக்கு பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே அட்டாச்சாக இருந்ததுனால எனக்கு பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. லிப் பாம் எப்படி இருக்குன்னா ஆசம் ஆசம் ஆசம். எஸ், ஆசமாக இருக்குது. ஸ்மெல்லு இது எல்லாமே நல்லா இருக்குங்க. இதில் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, பேக்கேஜிங்கும் நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல்லாக லிப்ஸை சாஃப்டாக வச்சுக்குது, ப்ளம்ப்பாக வச்சுக்குது. லிப்ஸ் பார்க்க அப்படியே பெருசாக இருக்குது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த லிப் பாம் எல்லா விதத்துலேயும். அதுவும் விலையும் ஃபைன், எல்லாமே நல்லா இருக்குது. ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி அது ஒன்று தான் மைனஸ். குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். குவான்டிட்டி அது ஒன்று தான் மைனஸ். சூப்பராக இருக்குங்க. இந்த ஹனியும் இந்த இதுவும் ஆசம் லிப் பாம்ஸ் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைக் ஆசம். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வச்சுருக்க லிப் பாம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன்ஸ் இது ரெண்டும். ஸோ விலையில் இதுதான் பெஸ்ட். ஸோ ஃபைனல் லிப் பாம் இந்த லிப் பாம். ஸோ பேக்கேஜிங்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டப்பாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சான்ஸே இருக்காது இந்த லிப் பாம் அப்படி போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். மாமா கோகோ லிப் பாம் அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொன்று ரீசன், இதெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு இன்னொன்று ரீசன் என்னென்னா, இதுதான் இந்த இதுலேயே காஸ்ட்லியஸ்ட் லிப் பாம். 760 ரூபாய் இந்த லிப் பாம். ஆமாம், இது வந்து எதுக்கு நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன்னா, இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங், ப்ரெக்னென்சி இது எல்லாத்துக்குமே நல்லதான். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். மாமா கோகோ லிப் பாம். ஸோ பேக்கேஜிங் பக்கத்தில் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங். ஒரு லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்குது. ரொம்ப சேஃபான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிப் பாம் வந்து இந்த ட்ரை பண்ணேன் பார்த்தீங்களா, இதுலேயே காஸ்ட்லியஸ்ட் லிப் பாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் வேர்ஸ்ட் லிப் பாம். இதுலேயே வந்து சுத்தமாக வேலை செய்யாத லிப் பாம். இது பயங்கர டிசப்பாயிண்டிங். இவ்வளோ விலை, குவான்டிட்டியும் கம்மின்னும் போது இது எப்படிலாம் எல்லா விதத்துலேயும் நான் ட்ரை பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விதத்துலேயும் நான் ட்ரை பண்ணிட்டேன். சுத்தமாக மாய்ஸ்சரைசிங் இல்லை. அந்த மேங்கோவாது ஓரளவுக்கு மாய்ஸ்சரைசிங்னு சொன்னேன், இது சுத்தமாக மாய்ஸ்சரைசிங்கே கிடையாது. பயங்கர டிசப்பாயிண்டட். அதுவும் விலை தான் ரொம்ப அதிகம். இந்த விலைக்கு ஓரளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, சுத்தமாக வேலை செய்யலை. ஸோ செம்ம டிசப்பாயிண்டிங்காக இருந்தது இந்த லிப் பாமு. வெரி ஆவரேஜ்னு சொல்லலாம், வெரி வெரி ஆவரேஜ். ஸோ எனக்கே ஒரே கன்ஃபியூஷன், எப்படியா அது இவ்வளோ சூப்பரான லிப் பாமாவும் ஃபென்டாஸ்டிக்கான லிப் பாமாவும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லிப் பாமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ இதுதாங்க இந்த லிப் பாம் கம்பெனி லிப் பாம்ஸில் நான் ட்ரை பண்ண லிப் பாம்ஸோட ரிவ்யூஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், பிராண்டை பற்றி, அவங்க பேக்கேஜிங், அவங்க ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெட்டு லிப் பாமை வந்து நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு லிப் பாம்ஸ்.
நான் ட்ரை பண்ணதுலேயே லைஃப்பில் ட்ரை பண்ணே பெஸ்ட் லிப் பாம்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து பார்க்குறீங்கன்னா இதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், விலையும் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்கள். ஸோ ஏன்னா அமேசிங்காக இருக்குது, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். பட் இதை ரெண்டு, த மேங்கோ அண்ட் த மாமாக்கோ வெரி பேட். திஸ் இஸ் வெரி வெரி பேட். யா, இதுதான் ரிவ்யூஸு. ஒரே டைலமான்னு இல்லை, ரொம்ப இந்த சைடும் அந்த சைடும்ன்ற மாதிரி ரிவ்யூவு. 1-2 பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக், அப்சல்யூட்லி ஆசம். ஒன்று வந்து சுத்தமாக, 2 சுத்தமாக நல்லாலான்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது ரிவ்யூஸு. ஸோ எஸ், இதுதான் என்னோடய ரிவ்யூஸ். உங்களுக்குலாம் இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த ப்ராண்டை பற்றி, ஆஸ் வெல் அஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.